வெல்கம் டு MK TNPSC ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து 6, 7, 8 ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எஃப்சிபிஎஸ்னால் என்ன அப்படின்னா ஃபியூயல் செல் பவர் சிஸ்டம். ஸோ இந்த ஃபியூயல் செல் பவர் சிஸ்டம் எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நமக்கு வந்து இப்போ எக்ஸ்போ சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது எந்த ராக்கெட்டில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா PSLV C58 ராக்கெட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து PS4 அப்படின்ற இயந்திரம் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த இயந்திரத்தில் தான் வந்து இந்த ஃபியூயல் செல் பவர் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ PS4 இயந்திரத்தில் இருந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாயுவை கொண்டு 180 வாட் அளவுக்கு மின்னாற்றல் உற்பத்தி சோதனை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த உற்பத்தி சோதனை யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா, யூரோப் ஏற்கனவே விண்வெளியில் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ நம்ம வந்து இந்தியா வந்து இது வந்து தேர்ட் கண்ட்ரி, அதாவது இதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் யூரோப்பும் விண்வெளியில் அதாவது ஸ்பேஸில் வந்து மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம தேர்ட் கண்ட்ரி இந்தியாவாக வந்து நம்ம அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த PS4 இயந்திரத்தில் தான் இந்த ஃபியூயல் செல் பவர் சிஸ்டம் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணி 180 வாட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ சூரிய ஒளி இல்லாமையே மின்சாரம் வந்து தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பொம்மை ஏற்றுமதியில் இந்தியா முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் சொன்னது அப்படின்னா தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த சென்சஸ் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2022 to 23. ஸோ இந்த 1 இயரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம பொம்மைகளோட இம்போர்ட் வந்து 48% வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 293% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இந்தியா வந்து நம்ம முதலிடத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் மாநிலம் லக்னோவில் உங்கள் இராணுவத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் கண்காட்சி நடைபெற்றது. ஸோ இதில் வந்து நம்ம உங்கள் இராணுவத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற கண்காட்சி எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இதில் இந்த கண்காட்சியில் வந்து என்ன அப்படின்னா நிறைய வெப்பன்ஸ் வந்து காட்சிக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்தியன் ராணுவத்தில் என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இந்த டெக்னாலஜிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்காட்சி மூலயமா பொதுமக்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அடுத்த நாளாக பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோ ரயில் பயணிகளின் வாட்ஸ்அப்புக்கு டிஜிட்டல் டிக்கெட் காகித பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை. ஸோ இதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்குறவங்க வந்து என்னென்னா டேரெக்டாக போய் அந்த ஸ்டேஷன்லேயே போய் டிக்கெட் வாங்குறது, அப்படி இல்லைன்னா QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி வாங்குறது. ஸோ இந்த மாதிரி டிக்கெட் வாங்குற ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே வந்து டிஜிட்டல் டிக்கெட் வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பேப்பர் யூசேஜ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 5வது பார்த்தோம் அப்படின்னா பூந்தமல்லியில் ரூபாய் 500 கோடியில் நவீன திரைப்பட நகரம். இதை யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நவீன திரைப்பட நகரம் வந்து எங்கே வரப்போகுது அப்படின்னா பூந்தமல்லியில் வந்து வரப்போகுது. அடுத்து நம்ம 6வது பார்த்தோம் அப்படின்னா குறுஞ்செய்தி மூலம் மின் கட்டணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து என்ன அப்படின்னா வெப்சைட்டில் போய் நம்ம வந்து பே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்குள்ளே போய் பே பண்ணலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரு SMS வரும். ஸோ நமக்கு வந்து இவ்வளோ வந்து நமக்கு மின் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு SMS வரும். ஸோ அந்த மேலே SMSலேயே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த லிங்க்குள்ளே போய் பே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம 7வது பார்த்தோம் அப்படின்னா நாட்டின் மிக நீளமான கடல் பாலம் அடல் பிஹாரி வாஜ்பாய் சேவரி நவசேவா அட்டல் சேது மும்பையில் கட்டப்பட்டது. அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ நம்ம நாட்டிலே மிக நீளமான கடல் பாலம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஸோ இது வந்து மும்பை நவி மும்பை ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணும். இது வந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா 22 கிலோமீட்டர்ஸ். இது வந்து ஒரு 6 வழி பாலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து 8வது பார்த்தோம் அப்படின்னா டெரைன் மாஸ்கிங். ஸோ டெரைன் மாஸ்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு துல்லியமாக வழிகாட்டும் டெக்னாலஜி தான் அது. ஸோ இந்த டெரைன் மாஸ்கிங்ன்ற டெக்னாலஜி வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்கில் மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் தரையிறங்கி C-180J விமானம் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அந்த கார்கிலில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பனிமூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். விஷன் வந்து அவ்வளோவா கிளியராக இருக்காது. ஸோ அதனால் வந்து இது நாள் வரைக்குமே வந்து இந்த டே டைமில் தான் வந்து போர் விமானம் அதெல்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா டெரைன் மாஸ்கிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த C-130J அப்படின்ற விமானத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து தரையிறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம 9வது பார்த்தோம் அப்படின்னா பிரிஸ்பன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் கஜகிஸ்தான் வீராங்கனை எலினா ரைபாகினா வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த பிரிஸ்பான் டென்னிஸ் போட்டியில் வந்து இப்போ யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா கஜகிஸ்தான் வீராங்கனை தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க பேர் வந்து என்ன அப்படின்னா எலினா ரைபாகினா. ஸோ அடுத்து நம்ம 10வது பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசம் நர்மதா நதி நீர் தேக்கத்தில் உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் நிலையம் உள்ளது
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ உலகத்திலேயே மிக பெருசு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மத்திய பிரதேசம் நர்மதா நதிக்கரையில் தான் வந்து அமையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா 600 மெகாவாட் மின் உற்பத்தி வந்து செய்ய போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 6, 7, 8 ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.